நம்ம தமிழகத்தின் பொக்கிஷம் ராதிகா மேடம். பொம்பளை சிவாஜியா வந்துட்டாங்க. இது தாய் கிழவி 2.0. This is something which is touching my heart. Congratulations for a national award. இப்பவே நான் சொல்லிடுறேன். ராதிகா அம்மா வந்து பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்தியன் சினிமால புருஷன் பொண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம வாழ்க்கையில விமன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபேமிலி எப்படி இருக்கும், அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய மெசேஜ் படத்துல. செகண்ட் ஹாஃப் கிழி கிழி கிழின்னு வச்சுட்டாங்க. டைரக்டர் ரொம்ப பிரமாதமா எல்லார்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ராதிகா மேடம் பத்தி வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ரோல் எடுத்தாலும் she is too good. அது மட்டும் இல்ல, எப்பவுமே இல்ல, எப்பவுமே நம்ம தமிழகத்தின் பொக்கிஷன் ராதிகா மேடம். ஓகே, ஐ எம் so happy I came for this movie. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் முக்கியமா ஒவ்வொரு கேரக்டரும் டைரக்டர் அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்துல. நாட் ஒன்லி ஃபார் ஃபேமிலி, இண்டிவிஜுவலி ஃபார் மென், ஃபார் லேடிஸ், எல்லாரும் அண்ட் ஈவன் சில்ட்ரன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் குட் பிக்சர் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ற, ஒரு தாய் கிழவி மட்டும் கிடையாது, இது தாய் கிழவி 2.0. அவ்வளோதான் சொல்லுவோம். என்டர்டைன்மெண்ட் இருக்கு, மெசேஜ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த படம் பார்த்து முடிக்கும் போது நீங்க என்னமோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவை, அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும், லைஃப்னா இப்படிதான் இருக்கணும்னு அந்த ஒரு மெசேஜோட வெளியே போவாங்க. அவ்வளோதான். எங்ககிட்ட சந்தோஷம் தெரியுது இல்லை, அந்த சந்தோஷம் அப்படியே வெளியே வரும்போது தெரியும். திருப்தியா இருக்கு. தேங்க்யூ ராதிகாம்மா. பாய். தேங்க்யூ ஸ்ரீதர். இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர்தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசுல அவருடைய பொறுமையும் அவருடைய வழியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகா ஒரு புதுமையா சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டிசர்வ் தி பெஸ்ட். நைஸ். Thank you and wish you good. Siva, Thank you, ma'am. your journey should be most success. இது வரைக்கும் இந்தியன் சினிமால புருஷன் பொண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்ல. அந்த வகையில எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படியே. ஒரு நல்ல படத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஒரு நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ் லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கள் அக்கா வந்து ரிமைண்டட் மீ ஆஃப் மை மதர் அண்ட் மை ஃபாதர். எனக்கு அழகே பொறுப்பு. எக்ஸலன்ட் மூவி, 100% பெரிய ஹிட். எல்லாருக்கும் வணக்கங்க. உண்மையிலேயே வந்து இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நிறைவா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு வயசு கடந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து ஒரு பெரிய லெசன். அவங்க வந்து பொம்பளை சிவாஜியா வந்துட்டாங்க. வணக்கம். இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன், அப்பயே சொல்லிட்டு அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ரோக்ரெஸாக ஒரு இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை வந்து ஒரு ஹாஸ்யமாக லைட்டர் வெயினில் கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து ரொம்ப லைட்டர் வெயினில் பண்ணி நரேட்டிவ் வந்து சொல்லி தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம்.
ஐ டோன்ட் வாண்ட் டு பி a spoiler. ஏன்னா படம் நேரில் போய் பார்க்கணும் எல்லாரும். நம்மளே கதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம்னு நான் சொல்கிறேன். தோ மை மூவிஸ் ரிலீஸிங் ஆன் த சேம் டே ஆலி ரிலீஸ் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த ஒரு அது வந்து ஒரு வித்தியாசமான படம். நான் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டச்சிங் மை ஹார்ட். அன்றைக்கும் நான் வந்து படம் பார்க்கும்போது சிரித்து கொண்டு இருக்கும்போது அழுகே வந்தது. கடைசி காட்சிகளும் சரி, அதுக்கு நடுவில் வந்து பல சீன் இவர்கிட்ட பாரதிச்ச சீனும் சரி, எல்லாமே ஒரு உயிரோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது அது என்ன பெரிய வலிக்குதுன்னா, ஒரு தாய் தந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாயும் தந்தையும் உடல்நலம் குன்றிய போது அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்ற ரொம்ப முக்கியம். அதை அந்த கருத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப அருமையான படம், சிறந்த படம் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். ராதிகா அம்மா எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய லைஃப்க்கே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படம் தான் பிளாக் பஸ்டர் ஆகணும். இந்த கதைகள் பிளாக் பஸ்டர் ஆகணும். விஷிங் ராதிமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நேஷனல் அவார்டு. இப்போவே நான் சொல்லிடுறேன். மறக்காம இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு தாய் கிழவி படம் பார்க்கறதுக்காக வந்தோம். இட் இஸ் வெரி 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 நைஸ். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. டைரக்டர் வந்து பெரிய முருகனோட பக்தர் நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்ட் இருந்தது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ராதிகா அம்மா வந்து பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமான எஃபர்ட்ஸ். அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ரொம்ப டைம் எடுத்து கெட்டப் சாதாரணமாக 2-3 hours ஆகும் அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ கெட்டப் போட்டு இந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தாய் கிழவி ப்ரீமியர் ஷோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் சிவகுமார் சார். மற்றபடி ராதிகா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டருக்கு வளர்ந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாருமே பாலாசனான் சார் ஆகட்டும், நிஷிகாந்த் சார் ஆகட்டும், நம்ம சிங்கப்பூர் சார் ஆகட்டும், எல்லாருமே முத்துக்குமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். முக்கியமாக வந்து எஸ்கே பிரதருக்கு எப்போ வாழ்த்துக்கள். அவரோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நிறைய குவாலிட்டி படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் வந்துட்டு 100% குவாலிட்டியான ஃபிலிம். எல்லாரும் தியேட்டர்ஸ் நான் சுருளின்ற ஒரு ரோல் தாய்க்கிழவியில் ப்ளே பண்ணியிருக்கேன். தாய்க்கிழவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்களை, ரொம்ப பேச தவிர்க்கிற விஷயங்களை, ரொம்ப ரகசியமாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை, ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்க விஷயத்த ரொம்ப முக்கியமாக மேடை போட்டு ஓப்பனாக பேசின மாதிரியான ஒரு படம் தாய்க்கிழவி. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாத்த விட ரொம்ப அதிகமான சந்தோஷம் எங்களோட டைரக்டர் சிவாக்காக. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நிச்சயமாக தியேட்டர்ஸ் வந்து படம் பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கேரக்டர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.